Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஜூனியர்ஸுக்கும் உங்கள் சீனியர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ME3351 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவிலுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கும் நமக்கு இந்த பேப்பர் வந்து 3rd செமஸ்டரில் வரும். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னாச்சு பார்த்தா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் பேங்க் பார்க்க போகிறோம். வெறும் கொஸ்டின் மட்டும் கிடையாது. சரியா? வித் ஆன்சர்ஸோடு இருக்கனால இந்த அதாவது கொஸ்டின் பேங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னாச்சு பார்த்தோம்னா நமக்கு இந்த கொஸ்டின் சைட்லேயே வந்து எப்போ கேட்டாங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 2016 கேட்ட கொஸ்டின். இப்போ செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2016 கேட்டது. தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2015 கேட்ட கொஸ்டின். சரியா? அப்போ நீங்கள் இப்போ ஆரம்பத்துலேருந்தே படிக்கும் போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ ஸ்டேட் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் அதாவது டிரான்ஸ்ஃபார்மபிலிட்டி. சரியா? இந்த கொஸ்டினை நீங்கள் பாருங்களேன். இது வந்து ஜூன் சரியா 2015 என்னாச்சு பார்த்தா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நவம்பர் டிசம்பர் 2009 கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ முக்கியமான கொஸ்டின் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் லாமிஸ் தியரம். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நீங்கள் இப்போ எழுத போகிற அதாவது செமஸ்டர் எக்ஸாம்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா எழுதலாம். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். சரியா? அதாவது சம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கோத்ரூ போயிடலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஓரியன்டாக தான் இருக்குது. இந்த பேப்பர் ஃபுல்லாகவே வெரி ஈஸி தான். அதாவது இதில் அரியர் வச்சிடாதீங்க. இதில் அரியர் வச்சுட்டிங்க அப்படின்னா பின்னாடி இந்த அரியரை வந்து நம்ம கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் ஏன்னா இது மேக்ஸ் ஓரியன்ட் பேப்பர் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரியர் வச்சிடக்கூடாது. கரண்ட்லேயே நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகிடும். சரியா? ஏன்னா அரியர் வச்சுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம தான் படித்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணுற அளவுக்கு என்னாச்சு பார்த்தா அந்த பேப்பர் வந்து மாறிடும். சரியா? அதனால் எல்லா யூனிட்டுக்குமே ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்குமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸு வித் வந்து பார்த்திங்கன்னா எந்த அதாவது இயரில் கேட்டாங்க வித் ஆன்சர்ஸோடு இருக்கனால இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.